தாவேக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடியை யாரும் ஏற்கவில்லை என OS மணியன் கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதிமுகவின் OS மணியன் தாவேக அரசின் போலி பயிர்க்கடன் குறித்து தள்ளுபடி குறித்து தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் அறிக்கையில் விவசாய கடன் சிறு குறு விவசாயிகளின் அனைத்து கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது விவசாய கடன் தள்ளுபடியை அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பை தாவேகாவை தவிர எதிர்க்காத அரசியல் கட்சியே மிச்சமில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு விவசாய சங்கங்கள், விவசாயிகள் அத்துணை பேரும் ஒட்டுமொத்தமாக இந்த அறிவிப்பை எதிர்த்திருக்கிறார்கள், கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். என்ன அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், சிறு விவசாயிகள் இதுவரை ஆண்டிருக்கிற அரசுகள் எந்த அரசாக இருந்தாலும் சரி, அந்த அரசுகள் தொடர்ந்து இந்த விவசாய கடன் தள்ளுபடியில் சிறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி என்றுதான் அறிவிப்பார்கள். ஏனென்றால் குறு விவசாயிகள் என்பவர்கள் அதற்கு கீழே உள்ளவர்கள். சிறு விவசாயிகளுக்கு அறிவிப்பு வருகிற பொழுது குறு விவசாயிகளும் அடங்கி விடுவார்கள். ஆனால் புதிதாக ஒரு பொருளாதார மேதை யாரிடம் கேட்டார் முதலமைச்சர் என்று தெரியவில்லை, சிறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யாமல் அவர் தொகையை முன்னிலைப்படுத்துகிறார். 50,000 தள்ளுபடி, 40,000 தள்ளுபடி, 30,000 தள்ளுபடி, 20,000 தள்ளுபடி, 10,000 தள்ளுபடி, கடைசியாக 5,000 தள்ளுபடி என்று அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு என்பது இதுவரை இந்த நாடு சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து இதுவரை இல்லாத ஒரு மோசமான ஒரு அறிவிப்பு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் விவசாய கடன் தள்ளுபடி என்கிற ஒரு புதிய திட்டத்தை அறிவித்தார்கள். அறிவித்த பிறகு அதை மிகச்சிறப்பாக நடைமுறைப்படுத்தியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் சரி, இறுதியாக புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் 12,110 கோடி ரூபாயை ஒரே நேரத்தில் தள்ளுபடி செய்து உங்கள் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்கிற விவரத்தை, கடிதத்தை விவசாயிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்தார்கள். இது வரலாறு.